இதுதான் மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்குல பஜ்ஜி போட போகிறேன் இப்போ நான். நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி போடுவது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. பஜ்ஜி மாவில் கலக்கி தொட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தான். மரவள்ளிக்கிழங்குல பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி. இங்கே பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு தோரணப்படி அப்படியே எடுத்து அப்படியே இது மாவில் போட வேண்டியது தான். மரவள்ளிக்கிழங்கு எடுக்கணும் அப்படி. பாருங்கள், ஈஸி. அவ்வளோ பஜ்ஜி. இதுதான் மரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி. இங்கே பாருங்கள், இப்படி தூக்கி போடணும். சரியாக போச்சு, பஜ்ஜி ரெடி. குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. வெறும் கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்க, அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்களாம் பஜ்ஜி போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர். பாருங்கள், இதுதான் மரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி. ஓகே.